ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம இன்னைக்கு ஒரு ஃபுல் புக் ரிவ்யூ வீடியோல சந்திக்கிறோம். இன்னைக்கு நாம எந்த புக்கோட ஃபுல் புக் ரிவ்யூ பார்க்க போறோம்னா நீங்களும் ஒரு நிமிட சாதனையாளர் தான் பை லேனா தமிழ்வாணன். இது ஒரு தமிழ் ஆத்தருடைய புக். உண்மையிலே இந்த புக் நல்லா இருக்கும். நாம லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கான திங்ஸை சின்ன சின்னதா அழகா எழுதியிருக்காங்க. வாங்க நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபரன்ஸ் பிட்வீன் எ எக்ஸ்பென்ஸ் அண்ட் அசெட். ஆத்தர் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்ன சொல்றாருன்னா, நம்மள பல பேருக்கு செலவுக்கும் முதலீட்டுக்குமான வித்தியாசம் இன்னும் தெரிஞ்சிக்காம இருக்கிறோங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரு ஷார்ட்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மள பலர் ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அப்படி கிடையாது. நாம நல்ல ஹோட்டல்ல போயிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுறது அதுவும் ஒரு விதமான முதலீடணும். நாம நல்ல புக்ஸ், ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் முதலீடணும் ஆத்தர் சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அதுல இருக்கிற அருமையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக கூட இருக்கலாம். ஸோ நீங்க புக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தயங்காம வாங்குங்க. உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருந்தா அதை உடனே போயிட்டு செக்அப் பண்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாடி செக்அப்புக்கான செலவை நீங்க பெரிய எக்ஸ்பென்ஸ் நீங்க நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா பின்னாடி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய பாடியில ஏதாவது டிசீஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. சிறுசிலே சரி பண்ணிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது வளர விட்டோம்னா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இதையும் நீங்க எக்ஸ்பென்ஸா எடுத்துட்டு தள்ளி போடாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கியூர் பண்றதுக்கு பாருங்க. செகண்ட் ஒன், ஹாசம் செகண்ட்ஸ், அதாவது அற்புதமான வினாடி. ஒரு பிசினஸ் மேன், ஒரு தலை சிறந்த பிசினஸ் மேன் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில ரொம்பவே பிஸியா இருக்காரு. அதாவது அவர் எந்த அளவுக்கு பிஸியா இருக்காருன்னா, இவரு எப்ப காலையில வீட்டுல இருந்து கிளம்புவாரு, எப்ப வீட்டுக்கு வருவாருங்கிறதே அவங்க அம்மாவுக்கு தெரியாது. இவரு கிளம்புற கார் சத்தத்தையும் வர கார் சத்தம், கேட் சத்தம் இதை வச்சுதான் கண்டுபிடிப்பாரு. ஃபேமிலிக்குன்னு அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பிஸியான ஷெட்யூல்ல ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்மளால அதிக குவான்டிட்டியில, அதாவது அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியினாலும் குட் குவாலிட்டி, அதாவது 10 நிமிஷமா இருந்தாலும் அதை சிறந்த முறையில டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களை ஃபர்ஸ்ட் கத்துக்க சொல்றாரு. நீங்க பிசினஸ்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல அதர் ஃபீல்ட், மொத்தத்துல நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலிக்குன்னு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றத கத்துக்க சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எவ்வளவு அவசரமா கிளம்பி போற பர்சனா இருந்தாலும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி உங்க அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா, உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்ல சில்ட்ரன்ஸ் கிட்டயோ இந்த மாதிரி ஒரு அன்பான வார்த்தைகளை பேசும்போது அது நம்ம ஃபேமிலிக்கு மிகப்பெரிய வரமாவும் சந்தோஷமாவும் அமையும். தேர்ட் ஒன், he who is not angry is wise. ஒரு பர்சனை ஏசி ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார சொன்னாலும் உட்காந்துருப்பாரு. ஆனா அது இரும்பு ஃபேக்டரியில போயிட்டு ஒரு நாள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இனிமையான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் நம்ம துன்பங்களான விஷயங்களை நோக்கி போகணும்? இந்த உலகத்துல கோபப்படுறதுங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஹஸ்பண்ட் அவருடைய ஒய்ஃபு கிட்ட, நீ என்ன பெரிய மகாராணியா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி கோபத்துல சொல்ற வார்த்தைகள் அவங்களை எவ்வளவு புண்படுத்தும் தெரியுமா? அதே சமயத்துல ஒரே நேரத்துல கணவன் மனைவி 2 பேருமே கோபப்பட்டா கண்டிப்பா அது அந்த ஃபேமிலிக்கு நல்லது இல்லை. விவாதங்கள் எங்கேயோ போய் முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோபப்படும் போது 1 to 100 வரையும் தலைகீழ கவுண்ட் பண்ணுங்க. அந்த கோபப்படுற ஒரு நிமிஷத்தை தள்ளி போறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஃபோர்த் ஒன், மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஒரு பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்பதான் இவரும் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. எல்லார்கிட்டையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உடனடியே அவர் அவருடைய பெட்ரூமுக்கு போயிட்டு அவருடைய பேங்க் சாவி எங்க வைக்கணுமோ கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய கெஸ்ட் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. கெஸ்ட் கிட்ட வந்த உடனே இந்த விஷயத்த சொன்னாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் என்னுடைய சாவியை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டேன்னா எனக்கு அது பின்னாடி மிகப்பெரிய டைமை சேவ் பண்ணி கொடுக்கும்ன்றதையும் சொன்னாரு. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஹேபிட்ல இதுவும் ஒண்ணு. நம்ம எந்த பொருளை எங்க எடுக்கிறோமோ அதே இடத்துல திரும்ப வச்சோம்னா நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஏன்னா நம்மள பல பேர் ஒரு பொருளை வச்சுட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுலேயே பல மணி நேரங்களை செலவு செய்யறோம். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்க. எந்த பொருளை எங்கெங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். திரும்பவும் எடுக்கும்போது ஞாபகமா அதை எடுத்துட்டு திரும்ப அதை அங்கேயே வைக்கிறது சிறந்தது. ஃபிஃப்த் ஒன், ஃபில் த ஹார்ட். உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமோ இல்ல ஏதாவது மிகப்பெரிய சவாலோ இல்லைன்னா நீங்க யாரையாவது மீட் பண்றதுலயோ உங்களுக்கு அதிக பதட்டம், பயம் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் அதை தள்ளி வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சில சமயங்கள் இந்த மாதிரி விஷயங்களால தூக்கங்கள் கூட வராம போயிடும். இந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய மனசுல சில அஃபர்மேஷன்ஸை யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா சந்திச்சு பேசுற மாதிரியும் எக்ஸாமை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எழுதுற மாதிரி விஷுவல் பண்ணி பாருங்க. நீங்க அட்டென்ட் பண்ற பிசினஸ் மீட்டிங் எவ்வளவு அழகா முடிக்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறத தெளிவா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஏன்னா இது நம்மளுடைய பயத்தை
பயத்தை போக்குறதுக்கும் சில சொல்யூஷன்ஸை கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஹார்ட்டில் இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை ஃபீல் பண்ணுங்க. 6, நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் சீக்கிரமாக எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. அது எவ்வளவு சீக்கிரம்னா நீங்கள் ரெகுலராக எழுந்திருக்கிற டைமோட இயர்லியாக ஒரு 15 மினிட்ஸ் எழுந்திருச்சு உங்களுடைய சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயங்களில் அந்த 15 நிமிஷத்தை செலவு பண்ணுங்க. நீங்கள் அந்த 15 நிமிஷம் இயர்லியாக எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணும்போது பல பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அது நம்மளுடைய குழந்தை மாதிரி நம்ம பக்கத்திலே வச்சுக்கிட்டு தூங்குறோம். லைட்டாக சவுண்டு கேட்ட உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சிடறோம். அந்த மாதிரி மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணாதீங்க. நீங்கள் அலாரம் வைக்கும்போது அதை கொஞ்சம் தூரத்தில் தள்ளி, அதாவது நீங்கள் எழுந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற மாதிரியான இடத்துல வைங்க. அப்போ தான் நீங்கள் எழுந்திரிச்சு 2-3 ஸ்டெப்பு நடந்து போகிறதுக்குள்ள உங்களோட ஸ்லீப்பிங் கொஞ்சம் குறையும். அந்த டைமில் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்லீப்பிங் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய சக்ஸஸுக்கு தேவையான ஆக்ஷன்ஸில் இறங்க முடியும். 7th, 1 minute டிசைட் ஆன். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களில் உடனடியாக முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆக போகுதுன்னா அந்த இடத்துல பிரேக் ஆக்சிலேட்டரை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய டெசிஷனை நீங்கள் டிசைட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மன அமைதியோடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு டெசிஷனை டிசைட் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்களோ அந்த மைண்ட் செட்டோட சாயில் உங்களுடைய டெசிஷனை எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு கோவமா இருக்கிற பர்சன் கிட்ட போயிட்டு நீங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்ல போனீங்கன்னா மேக்சிமம் அவரு ரொம்ப கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுடைய பழைய மெமரிஸ் உங்களுடைய டெசிஷனை எந்த ஒரு வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமையா இருக்கணும். டாக்டர் டிசீஸோடைய சைட் எஃபெக்டையோ இல்ல அதோட தன்மையோ கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதுக்கான சொல்யூஷனை அவரால் ஈஸியாக கொடுக்க முடியும். அதே தான் நம்மளுடைய ரியல் லைஃப்லயும். 8, the first minute of resisting mental flow. அதாவது உங்ககிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிங்கிங், அளவுக்கு அதிகமாக டீ குடிக்கிறது, ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கலாம். இந்த மாதிரி டைம்லலாம் நீங்க நம்மளுடைய மனசு வாய்ப்பை போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லும்போது இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு போகலாம் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க. இந்த உலகத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ற டைமை விட நீங்க உங்ககிட்ட உங்க மனசுக்கு கிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் அதிகமான தாட்ஸ் கூட தான் நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி சக்தி உள்ள உங்களுடைய மனசு கிட்ட உங்க மனசு போகிற போக்கில் விட்டுடாதீங்க. ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய மனசை நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான விஷயம். டெய்லி ஒரு 100 மீட்டர் ஜாகிங் போறீங்கன்னா இன்னைக்கு ஒரு டைம் 110 மீட்டர் ஜாகிங் போய் உங்களுடைய மனசை நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். இந்த விஷயம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னா, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டிங், நீங்க பண்ற ஒர்க்ல இன்னும் ஒரு 10 நிமிஷம் டெடிகேட்டடா ஒர்க் பண்றது, இந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்கு. உங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இதை உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. 9, டிசைட் நவ். அதாவது இப்போ ஒரு பிசினஸ் மீட்டிங்கை நீங்க அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்க HR, GM, CEO, உங்களுக்கு பிசினஸ் தர வந்திருக்கிற கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆனா அது முடியற மாதிரி எதுவுமே தெரியல. அந்த மாதிரி டைம்ல ஆத்தர் உங்களை சைக்காலஜிக்கலா சில முடிவுகளை எடுக்க சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், மூக்குல கை வச்சிருந்தா ஒத்துக்கிற மாதிரியான அர்த்தங்கள், கன்னத்துல கை வச்சிருந்தா இது போர் அடிக்கிற மாதிரியான அர்த்தங்கள், இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஆத்தர் உங்களை சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை கொஞ்சம் கத்துக்க சொல்றாரு. இது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் யூஸ் ஆகும்னு சொல்றாரு. 10th, வாட் இஸ் த மினிட் தட் ஹெல்ப்ஸ் யூ டச் த டாப்ஸ். அதாவது உங்களை உச்சிகளை தொட வைக்கிற நிமிஷம் எது? நம்ம லைஃப்ல ஆபத்தான சூழ்நிலையில சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த முடிவுகள் தான் நம்மளுடைய வெற்றிக்கு தள்ளுதா இல்ல கீழே தள்ளுதாங்கிறத டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போர் நடக்குதுன்னா அந்த டைம்ல எப்படி ஆக்ஷன்ஸை எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு சோல்ஜர் தான் முடிவு பண்ணணும். அது அவருக்கு மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்கே வெற்றியா தோல்வியாங்கிற முடிவை தரும். 11th one, way to spit excitement in a minute. நம்ம ஊர்ல இருக்கவங்க கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க யார்கிட்டயாவது போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையே சார் கேக்குறீங்க, நான் வேற ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் சார், உங்க குடும்பம்லாம் எப்படி இருக்கு? ஏதோ ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு. உங்க தொழில்லாம் எப்படிங்க சார் போயிட்டு இருக்கு? மனுஷன் செய்வானா இந்த தொழில? இந்த மாதிரியான சில நெகட்டிவ் டாபிக்ஸ் இல்ல தாட்ஸோட பேசுறவங்கள பார்த்திருப்பீங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ். நம்மள பல பேருக்கு பாசிட்டிவா யோசிக்க தெரியாம இல்லைன்னா ஒரு பயத்திலேயே இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, தல அஜித் சொன்ன மாதிரி தான், ஒரு தடவை கூட சிரிக்காத ஏழையும் இல்ல, ஒரு தடவை கூட அழுகாத பணக்காரனும் இல்ல. இந்த மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவா மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா இந்த உலகத்துல எல்லாருக்குமே சில நெகட்டிவ் மூமெண்ட்ஸ், சில பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கும். நாம ஏன் நெகட்டிவ் பத்தி திங்க் பண்ணணும்? பாசிட்டிவ் பத்தி திங்க் பண்ணலாமே. ஏன் நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த போனை வாங்கும் போது நீங்க இவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பீங்க? எங்கேயாவது சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வரும்போது இவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பீங்க. உங்க பர்த்டேஸ், வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பீங்க. அந்த
மாதிரி நேரங்களை நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவா மாத்தி அடுத்தது எப்படி முன்னேறது அப்படிங்கறத யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். 12th ஒன், யூஸ் த லாஸ்ட் மினிட். நீங்க ஒரு பிசினஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த மீட்டிங்ல ஒரு 2 hours எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டா பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு half an hour இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துருப்பாங்க. கண்டிப்பா லாஸ்ட் மினிட் வந்து மீட்டிங் முடிய போற இன்ட்ரெஸ்ட்லயோ இல்ல அந்த மீட்டிங் ஒருவேளை பாசிட்டிவா முடிஞ்சிருந்தா அது தொடர்பான விஷயங்களோ இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பாசிட்டிவா நடந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நெகட்டிவா முடிகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த லாஸ்ட் நிமிட்ல எப்படி பாசிட்டிவா மாத்த முடியுங்கிறத பத்தி யோசிங்க. இது பிசினஸ் மீட்டிங்ஸ் மட்டும் இல்ல, லைஃப்ல சில முக்கியமான விஷயங்களையும் அதே தான். லாஸ்ட்ல இருக்கிற அந்த 1 to 5 இல்ல 1 to 10 அந்த நிமிட்ஸ்லாம் ரொம்பவே முக்கியமானது. நீங்க அட்டெண்ட் பண்ண மீட்டிங்ல கூட ஏதாவது தவறா போய் முடிஞ்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நீங்க சாரி கேட்கறதுல கூட எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்க கேட்கற சாரினால கூட அந்த மீட்டிங் பாசிட்டிவா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காம இருக்கிற அந்த லாஸ்ட் மினிட்ல என்னால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா பாசிட்டிவா ஏதாவது செய்ய முயற்சி செய்யுங்க. லாஸ்ட் மினிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13 டைப்ஸ் ஆஃப் ஹெல்ப்ஸ். நம்மள பல பேருக்கு வந்துட்டு யாராவது உதவி கேட்டாங்கன்னா நோ சொல்றதுக்கு தயக்கமாவே இருக்கும். லைஃப்ல சக்சஸ் அச்சீவ் பண்ணவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வெற்றியடைய என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கும். ஐ நோ ஹவு டு சே நோ. எனக்கு எங்க சரி எங்க நோன்னு சொல்ல தெரியணும் எல்லா சக்சஸ் பீப்புளுமே சொல்லுவாங்க. ஃபாரினர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு $100 ஹெல்ப் கேட்டீங்கன்னா இல்ல அவங்களுக்குள்ளே அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐ டவுட் வெரி மச் வென் தேர் ஐ கேன் கிவ் யூ திஸ் டைம் மேபி நெக்ஸ்ட் டைம். இப்படி சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நமக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் வராது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இங்க இருக்கிறதுல மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருப்பாங்க. இதனால அவங்க கிட்ட போய் டக்குன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல முடியாது. இதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு $2000 அமௌண்ட் இருந்தா குடுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா இந்த இடத்துல நீங்க இப்ப நோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. உங்களால நோ சொல்ல முடிஞ்சா சொல்லிடுங்க. அப்படி சொல்ல முடியலன்னா என்கிட்ட இப்போ ஒரு அவசர செலவுக்கு தான் அமௌண்ட் இருக்கு, உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுங்க. சாரி நண்பா, என்கிட்ட இப்ப இல்ல, வேற யார்கிட்டயாவது கேட்டுப்பாரு அப்படின்னு சிம்பிளா ஹம்பிளா அவங்களுடைய மனசு ஹெட்ஃபுல் ஆகாம நம்மளோட மனசு ஹெட்ஃபுல் ஆகாம தெளிவா சொல்லிடுங்க. 14 சாணி அண்ட் சாண்டில். நம்மள பல பேருக்கு வந்து நம்மளை யாராவது குறை சொன்னா கண்டிப்பா பிடிக்காது. சில பேர் ஈகோயிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் எப்படி பழி வாங்குறது, திரும்ப நாம எப்படி அவங்கள குறை சொல்றது, இந்த மாதிரியான பல சிந்தனைகள்ல பல பேர் மூழ்கி இருப்போம். இது கண்டிப்பா ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். குறை சொல்றவங்க வந்து மொத்தம் 3 விதம். ஒன்னு வந்து நம்ம மேல இருக்க அக்கறையில சொல்றவங்க, 2 குறை சொல்றதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க, 3 நம்ம வளர்றத பொறாமப்பட்டு குறை சொல்றவங்க. யாராவது உங்களை குறை சொல்றாங்கன்னா அது வந்து உங்க காதுக்கு தெரிய வருதுன்னா அதை பத்தி நீங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுல ஏதாவது நீங்க திருத்திக்க வேண்டிய விஷயம் இருக்கான்னு மட்டும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு விட்டுடுங்க. நம்மள அந்த விஷயங்கள் ஏதாவது திருத்தி கொள்ளக்கூடியது இருந்தா மட்டும் அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா அதை விட்டுடுங்க. அதை யோசிச்சு நீங்க உங்களுடைய டைமையோ இல்ல உங்களுடைய மனசை போட்டு குழப்பிக்கிட்டோ இருக்காதீங்க. 15th லெசன்ஸ் இன் ஃபிஷ். அதாவது இந்த உலகத்துல ஒரு சில உயிரினங்களை ஒரு சில வழிமுறைகளால கட்டுப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யானையை வந்து சங்கிலி போட்டு கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்த முடியும். சர்க்கஸை நடத்துற ரிங் மாஸ்டர் வந்து சிங்கத்தை அதோட ரிப்பை வச்சு கட்டுப்படுத்துவாரு. இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்களை எப்படியாவது கட்டுப்படுத்த முடியும். ஆனா எலியையும் மீனையும் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். எலியையும் மீனையும் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு பாத்தீங்கன்னா எலிக்கு சில எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கறது மூலமா எலியை கட்டுப்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மீன் அப்படி இல்ல. மீனை நீங்க என்னதான் பண்ணாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி நீங்க உங்களுடைய விடாமுயற்சிகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. இந்த ஒரு லெசனை வந்து நம்ம மீனுகிட்ட இருந்து கத்துக்கணும். ஒரு கொக்கு வந்து மீனை பிடிக்க போதுன்னா டக்குன்னு அது மாட்டிக்காது. முடிஞ்ச அளவுக்கு அது தப்பிக்க ரொம்பவே முயற்சி பண்ணும். அதே மாதிரி நீங்களும் வெற்றியடைய அதிகமா முயற்சி செய்யுங்க. 16 வாட் இஸ் த இன்கம் பர் செகண்ட்ஸ். நீங்க உங்களுடைய இன்கம் வந்து மந்த்லி சேலரி இல்ல பர் டே சேலரி பர் ஹவர் சேலரின்னு கூட நீங்க கணக்கு பண்ணிருப்பீங்க. ஆனா செகண்ட்ஸுக்கு கணக்கு பண்ணிருக்கீங்களா? அப்படி நீங்க பண்ணலனா இனிமேல் பண்ணுங்க. உங்களுடைய இன்கம் அதிகமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய செகண்ட்ஸ் இன்கம் அதிகமாக்குறதுல இனிமேல் கவனம் செலுத்துங்க. நானும் முயற்சி பண்றேன். 17th இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் எக்ஸ்பென்ஸ். நீங்க டூர் இல்லைனா வெக்கேஷன், பிசினஸ் மீட்டிங், பிசினஸ் ப்ரொபோசல் இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு புது முயற்சி எடுக்க போறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு ரிசர்ச், இமேஜினேஷன் இந்த மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் செய்யறது வந்து ஒரு டைம் வேஸ்டான விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான ஒண்ணு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு இமேஜினேஷன் பண்ணும்போது நமக்கான சிந்தனைகள்ல பல கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு ஒரு சின்ன ரிசர்ச்சோ ஏன் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கறதுனால கூட நமக்கான ஒரு தெளிவு பிறக்கும். நம்ம சில விஷயங்களை ரொம்ப நாளைக்கு ப்ரோக்ரஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த வேலைக்கான ஒரு தெளிவுரை நம்ம கிட்ட இல்லங்கிறது தான். அந்த வேலை சம்பந்தமான தெளிவான சிந்தனைகள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எந்த விஷயங்களையுமே நம்ம ப்ரோக்ரஸ்டினேட் பண்ண மாட்டோம். சோ நீங்க அடுத்து எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமான இமேஜினேஷனும் அதை பத்தின நாலேஜ் எல்லாத்தையுமே கெயின் பண்ணிக்கங்க. இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்க ஒரு வெக்கேஷனுக்கு போறீங்கன்னா அங்க
எப்படி போகலாம், அங்க யாரை போயிட்டு மீட் பண்ணணும், நமக்கு டூர் கைடு யாரு, எங்கெங்க போகலாம், என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும், அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும், யார் யார் போறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவா அனலைஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்றோமோ அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து குறையும். இந்த அனலிட்டிக்கல் திங்கிங்ன்றது வந்து ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 18 1 minute கன்ஃபர்மேஷன். இந்த உலகத்துல வாய்ப்புகள்ங்கிறது வந்து ரெண்டு விதம். ஒன்னு வந்துட்டு திரும்பவும் கிடைக்கக்கூடியது, இன்னொன்னு வந்து திரும்ப கிடைக்காதது. நம்மள பல பேருக்கு வந்து இந்த வாய்ப்புகளை சரியா பிரிச்சறிய தெரியாது. அப்படி தெரியாமலேயே நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம கை நிலவி போற மாதிரி விட்டுறோம். அந்த மாதிரி கை நழுவி விடுற வாய்ப்புகள் ஒண்ணுதான் மார்னிங் சீக்கிரமா எழுந்திருக்கிறது. நாம இன்னைக்கு செய்ய மறந்த கடமைகளை, இல்ல செய்ய முடியாத கடமைகளை, இல்லைன்னா அடுத்தது ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய ஒர்க்கை, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு செய்யறது மூலமா ஹெவி ப்ரொடக்டோடையும் குவாலிட்டியாவும் செஞ்சு முடிக்க முடியும். நம்மள சிலருக்கு இது நல்லாவே தெரியும், மார்னிங் டைம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து மார்னிங் ரொட்டீன்ஸ் பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நான் நம்புறேன். இருந்தாலும் சிலருக்கு வந்து மார்னிங் எழுந்திருக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கு. சிலர் வந்துட்டு காலையில எழுந்திருக்கலாம் அப்படின்னு அலாரம் வச்சுட்டு தூங்குறாங்க. அது என்னவோ தெரியல, அவங்க குழந்தை மாதிரி அந்த அலாரம் கிளாக்கையோ இல்ல மொபைல் போன்ல வச்சிருக்க அலாரத்தையோ பக்கத்திலே வச்சுக்கிட்டு தூங்குவாங்க. நீங்களே இப்படி செய்யற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அலாரம் வச்சுட்டு தூங்கும் போது அந்த அலாரம் அடிக்கும் போது எழுந்திருச்சு கொஞ்சம் தூரம் போய் எடுத்து ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு செட்டப்ல வச்சுட்டு தூங்குங்க. அதிகம்லாம் வேணாம், ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ். நீங்க அலாரம் அடிக்கும் போது டக்குன்னு அதை ஆஃப் பண்ணாம எழுந்திருச்சு போய் ஆஃப் பண்ணும் போது உங்களுடைய தூக்கம் கொஞ்சம் கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் எழுந்திருச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, உங்களுடைய தூக்கம் வந்து கலைஞ்சிடும். மார்னிங் டைம்ல தான் கண்ணு வந்துட்டு படிப்பாவது கிடிப்பாவது கடமையாவது கண்ணீராவது அப்படின்னுகிட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணும். நம்ம பாடியும் நம்மளுடைய கண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய கடமையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. 19 why are you last minute people? நீங்க அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான சென்டர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 10,000 பீப்புள்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும். அதுக்கு வந்து 30 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, பல பேர் வந்துட்டு அதாவது 80% பீப்புள்ஸ் வந்துட்டு லாஸ்ட் அந்த 1 or 2 days தான் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 30 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு கடைசி நாள்ல போயிட்டு அந்த கூட்டத்துல நெரிசல்ல கொடுக்க முடியாம கொடுத்துட்டு வருவாங்க. எங்கேயோ இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு, இன்க்ளூட் மீ. இதுக்கு இன்னும் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் அப்ளை பண்றது, லாஸ்ட் மினிட்ல அவசர அவசரமா கிளம்பி ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிக்க போறது, லாஸ்ட் மினிட்ல பிசினஸ் மீட்டிங்க்கு இல்ல ஜாபுக்குன்னு அவசர அவசரமா கிளம்பி போறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இனிமேலும் நீங்க இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் பீப்புளா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்துக்கான ஒரு குறிப்பிட்ட டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாள் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி பாருங்க. கண்டிப்பா முடிக்க முடியாமலாம் இல்ல, நாம தான் அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போட்டுட்டு இருக்கிறோம். 20th வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் ஸ்மைல்? நம்ம ஒரு கடையில போயிட்டு ஒரு 10 நிமிஷமா வெயிட் பண்றோம், நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வரல அப்படிங்கும் போது நம்ம கோவமா வேற கடைக்கு போக தான் ட்ரை பண்ணுவோம். நாம கோவமா போயிட்டு அந்த டைம்ல அங்க இருக்கிற செல்லர்கிட்ட கேட்கும்போது ஒரு நிமிஷங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுப்பாரு. இந்த மாதிரி டைம்ல நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அங்க அவர் கொடுத்த ஒரு சின்ன ஸ்மைல். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு எம்ப்ளாயி மேல அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த மேனேஜர் வந்து அந்த எம்ப்ளாயை கூப்பிட்டு வார்னிங் கொடுப்பாரு. அந்த எம்ப்ளாயி மேல தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் வந்து சின்ன வார்னிங் கொடுப்பாரு. ஏன்னா அதுக்கான ரீசன் வந்து அந்த எம்ப்ளாய்க்கும் தெரியும், மேனேஜருக்கும் தெரியும். அந்த கஸ்டமர் பண்ண கம்ப்ளைண்ட அந்த கஸ்டமர் முன்னாடியே அந்த மேனேஜர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த எம்ப்ளாய்க்கு வார்னிங் பண்ணாதான் அந்த கஸ்டமர் வந்து திரும்பவும் நம்ம கிட்ட வருவாங்க. அப்படிங்கிற காரணத்தினாலதான் அந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் ஹார்ஷா பேசுறதோ இல்ல வார்னிங் கொடுக்கறதோ நடக்கும். நிர்மா வாஷிங் பவுடரோட சிஓ கட்சன் பாய் படேல் என்ன சொல்றாருன்னா, நமக்கு 3 விதமான கஸ்டமர்ஸ் இருக்கிறதாவும், ஃபர்ஸ்ட் நபர் வந்து நம்மளை விட்டுட்டு போன கஸ்டமர்ஸ், அவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் காரணத்தை தேடினாலே இதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாரு. செகண்ட் டைப் கஸ்டமர்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட லாயலா இருக்கிற கஸ்டமர்ஸ், இவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பரிபூர்ணமா பூர்த்தியா செஞ்சு தரணும். ஏன்னா இவங்களும் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பிசினஸ் வந்து ரொம்பவே அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்சிமம் பிசினஸ் வந்து இந்த மாதிரி லாயலா இருக்கிற கஸ்டமர்ஸ்னால தான் அதிகமா ரன் ஆகும். தேர்ட் டைப் கஸ்டமர்ஸ் புதுசா நம்ம கிட்ட வரவங்க, நம்ம ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க. என்னைக்குமே நம்ம பிசினஸ்ல நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரியோ இல்ல கோவமாவோ பேசக்கூடாது. என்னைக்குமே அவங்க முன்னாடி சின்ன ஸ்மைலோட தான் இருக்கணும். இது பிசினஸ்ல மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப்லயும் இது அப்ளை ஆகும். இந்த புக்ல இருந்து நம்ம சொன்ன இந்த 20 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனல்ல பிசினஸ் ஸ்கூல், த பிசினஸ் ஆஃப் த 21st செஞ்சுரி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ஃபுல் புக் ரிவ்யூவா அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன் அண்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் தரேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஹேவ் a great time.